கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பெரிதான கிருபையினால் இந்த 16வது ஜெபத்திலே வந்து கலந்து கொள்ளுகிற பிள்ளைகளை ஆண்டவர் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தராகிய இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் சமூகத்திலே நாம் காத்திருப்பதும் தேவ பாதத்திலே நாம் நேரம் செலவழிப்பது அது நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாட்களிலே ஒவ்வொரு பகுதியாக தலைப்பாக இந்த நாட்களிலே நாங்கள் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறார். அதற்கேற்ற கிருபைகளையும் ஞானத்தையும் கர்த்தர் நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காக என் தேவனை துதித்து நான் ஸ்தோத்தரிக்கிறேன். பிரியமான என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, தொடர்ந்து இப்பொழுதும் ஆமென் ஆண்டுடைய வார்த்தையை யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்கிற செய்தியினுடைய 2வது பகுதியை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. நேற்றைய நாளில் மிக முக்கியமான ஒரு சத்தியத்தை நாம் தியானிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இன்னும் நமக்கு இந்த 21 நாள் ஜெபத்தை முடிப்பதற்கு இன்னும் நமக்கு ஒரு சொற்ப நாள் தான் இருக்கு. அந்த குறுகிய நாட்களுக்குள்ளாக ஆமென் ஸ்தோத்திரம் நம்முடைய விடுதலைக்கு ஏற்ப சில சத்தியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். அல்லேலூயா. எனவே நேற்றைக்கு யார் என்னை விடுதலை ஆக்குவார் என்கிற அந்த செய்தியினுடைய முக்கியமான ஒரு பகுதியை நாங்கள் பார்த்தோம். நம்முடைய மனது. அல்லேலூயா. நம்முடைய மனது, இந்த மனது என்பது அநேகருடைய வாழ்க்கையில் மனசு வியாதிப்பட்டிருக்கிறது. எந்தெந்த கோணங்களில் மனிதனுடைய மனது வியாதிப்படுகிறது. மனது வியாதிப்பட்டால் அவன் யாராய் மாறுகிறான்? மனநோயாளியாய் மாறுகிறான். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக எங்காவது ஒரு ஊரில் தான், ஒரு தெருவில் தான் ஒரு மனநோயாளியை பார்க்கலாம். ஆனால் இன்றைக்கு வீட்டுக்கு ஒரு மனநோயாளிகளை இன்றைக்கு சத்துரு உருவாக்கி கொண்டே இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எனவே இந்த மனதில் இருக்கிற அந்த பிரச்சனைகளிலிருந்து நாம் முதலாவது விடுதலை ஆகும்போது மற்ற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. அல்லேலூயா. பெஸ்ட்டு நமக்கு தேவை ஒரு நாட்டுக்கு, ஒரு தேசத்திற்கு, ஒரு குடும்பத்திற்கு விடுதலை அல்ல. பெஸ்ட்டு நமக்கு தேவை ஒரு மனிதனுடைய அந்த மனதிற்கு போதிய விடுதலை தேவைப்படுகிறது. அல்லேலூயா. மனதில் அந்த மனிதனை விடுதலை செய்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எனவே நேற்று நம்ம தியானித்த சில பகுதிகளை நான் கொஞ்சம் மேலோட்டமாக வேகமாக நான் அதை காண்பித்து இன்னைக்கு ஆமென் 2வது பகுதிக்குள்ள போவோம். நேற்று நான் சொன்னேன் நம்முடைய மனது 4 விதங்களில் தாக்கப்பட்டிருக்கிறது. ஒன்று, மனது கொல்லப்படக்கூடிய ஒன்று. மனசு என்ன செய்யும்? நீங்கள் உயிரோட தான் இருப்பீங்க, நடமாடுவீங்க, பேசுவீங்க, சாப்பிடுவீங்க, ஆமென் ட்ரெஸ் எல்லாம் ஆமென் கரெக்டாக நீங்கள் சரிப்படுத்தி கொள்ளுவீங்க, தலையெல்லாம் மாறுவீங்க, பவுடர்லாம் அடிப்பீங்க, ஆமென் ஸ்தோத்திரம் எல்லாமே செய்வீங்க. ஆனால் மனது கொல்லப்படக்கூடிய உண்டாயிருக்கிறது. பிரதர் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிஸ்டர் நல்லா இருக்கீங்களான்னு சொல்லுவோம். நல்லா இருக்கோம் அப்படின்னு உதட்டில் தான் நம்ம சொல்லுவோமே தவிர நம்முடைய மனது மனது கொல்லப்படக்கூடிய ஒன்று. புரியுதா உங்களுக்கு? மனது என்ன செய்யுங்க? கொல்லப்படக்கூடிய. 2வது மனது என்ன சொன்னேன்? பறக்கடிக்கப்படக்கூடிய ஒன்று. 2வது மனது பறக்கடிக்கக்கூடிய ஒன்று. 3வது மனது சஞ்சலப்படக்கூடிய ஒன்று, சஞ்சலப்படக்கூடியது. 4வது மனது எப்படிப்பட்டது? வேட்டையாடப்படக்கூடிய ஒன்று. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனவே இந்த நாட்களிலே நம்முடைய மனது கொல்லப்பட்டிருக்கலாம். இந்த ஜெப நாட்களில் அந்த கொல்லப்பட்ட மனதை கர்த்தர் உயிர்ப்பித்து அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய வாழ்க்கையை நகர்த்த கர்த்தர் உதவி செய்வாராக. அல்லேலூயா. நம்முடைய மனது பறக்கடிக்கப்பட்டிருக்கலாம். பலதரப்பட்ட சஞ்சலங்கள், துக்கங்கள், போராட்டத்தினால் நம்முடைய மனது பறக்கடிக்கப்பட்டிருக்கலாம். ஆமென். கர்த்தர் நம்முடைய மனதை ஒருநிலைப்படுத்துவதற்கு கர்த்தருடைய கிருபை நமக்கு அதிகமாய் தேவைப்படுகிறது. நம்முடைய மனது சஞ்சலப்படக்கூடிய ஒன்று. நம்முடைய மனது டெய்லி சஞ்சலப்படும், டெய்லி துக்கப்படும், டெய்லி வேலைப்படும், டெய்லி மனது சஞ்சலப்படக்கூடிய ஒன்று. மனிதர்களும் சஞ்சலப்படுத்துவார்கள், நம்மளை நாமளே சஞ்சலப்படுத்திக் கொள்வோம். சத்துருவும் மனசை என்ன பண்ணுவான்? சஞ்சலப்படுத்துவான். எனவே இதுவரைக்கும் நம்முடைய மனது சஞ்சலப்பட்டிருக்குமானால் இந்த ஜெப நாட்களில் அந்த சஞ்சலத்தை கர்த்தர் மாற்றி சந்தோஷத்தை நம்முடைய மனதில் கர்த்தர் அளவில்லாமல் அவர்தான் நிரப்ப வேண்டும். அல்லேலூயா. கடைசியாக நான் சொல்லும்போது சொன்னேன், நம்முடைய மனது வேட்டை ஆடப்படக்கூடிய ஒன்று. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். வேட்டை. ஆமீன். ஒரு பறவையை, ஒரு மிருகத்தை வேட்டையாடுவதற்காக வேடன் பதுங்கி காத்திருந்து, ஆமீன் ஸ்தோத்திரம்,
அவன் அந்த வேட்டையாடுகிற அந்த தந்திரம் என்பது மிகவும் பயங்கரமா இருக்கும். நாங்கள் ஆரம்ப நாட்கள்ல சின்ன வயது வாலிப வயதுல ஆமீன் ஸ்தோத்திரம் காட்டிலே சென்று ஆமீன் ஸ்தோத்திரம் வேட்டையாடோட ஒரு நாளோ 2 நாளோ போனேன் ஃப்ரெண்ட்ஸுகளோட. மான் வேட்டையாடணும். எங்கள் ஊரில் நிறைய மான் இருக்கும். மான் வேட்டையாட போகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆமீன் ஒரு பள்ளத்தை காட்டில் ஒரு பள்ளத்தை வெட்டி அந்த பள்ளத்தில் 2 குடம் தண்ணியை ஊற்றி வச்சிடுவோம். ஊற்றிட்டு மானுக்கு சுற்றி பொறி வச்சிருவோம், வலை வச்சிருவோம். இப்போ மான் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் அந்த புழுதியில் அந்த தண்ணி விழுந்ததினால் அந்த தண்ணியின் வாசத்திற்கு அந்த மான் தாகம் தீர்க்க அந்த தண்ணியை தேடி வரும். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல. அல்லேலூயா. அப்ப அந்த தண்ணி புழுதியில மண்ணுல விழுந்ததுமே அந்த மானுக்கு அந்த ஈர்ப்பு சக்தி, அந்த தண்ணியுடைய வாசனை, புழுதி வாசனை கிடைச்சி அந்த இடத்துக்கு வரும். பதுங்கி இருந்து வலையை விரித்து அல்ல சுட்டு பல கோணங்களில் அதை வேட்டையாடுவார்கள். அதே போலதான் ஒரு வேடன் ஒரு பறவையை ஒரு மிருகத்தை வேட்டை ஆடுவது போலதான் இன்றைக்கு பிசாசு எண்ணத்தை வேட்டையாடுகிறான், மனதை வேட்டையாடுகிறான். அல்லேலூயா சொல்லுங்க. வாழ்க்கையை வேட்டையாடல, குடும்பத்தை வேட்டையாடல, தொழிலை வேட்டையாடல, வருமானத்தை வேட்டையாடல. நீங்க மனதை வேட்டையாடினால் மற்ற அவனுடைய வாழ்க்கையை ஜீரோவில் கொண்டு வந்து நிறுத்த அவனால முடியும். அல்லேலூயா. அப்ப இந்த மனது வேட்டையாடப்பட்டால் நிம்மதியை இழந்துருவான், மனது வேட்டையாடப்பட்டால் சமாதானத்தை இழந்துருவான், மனது வேட்டையாடப்பட்டால் ஆசீர்வாதத்தை இழந்துருவான், மனது வேட்டையாடப்பட்டால் அவன் எங்க இருக்கிறான் என்பதையே இழந்து விடுவான். அல்லேலூயா. எனவே இந்த 4 காரியத்தை தேவன் கற்றுக் கொடுத்தார். அடுத்தது, நம்முடைய மனது பாதிக்கப்பட்டால் என்ன சம்பவிக்கும்? டக்கு டக்குன்னு சொல்லணும் இல்லையா? நம்முடைய மனது பாதிக்கப்பட்டால் ஆமென், மருத்துவர்களால் கண்டுபிடிக்க முடியாத வியாதி நம்முடைய சரீரத்திலே உண்டாகும். டக்குன்னு சொல்லுங்க. 2வது, இளங்கலையம்மா, மனது பாதிக்கப்பட்டால் எதையும் கற்றுக்கொள்ள விருப்பம் இருக்காது. அடுத்து மனசு என்ன செய்யும்? அடிக்கடி மனது பாதிக்கப்பட்டால் மனது அடிக்கடி கடினமாகும். மனது பாதிக்கப்பட்டால் பிடிவாத குணம் உண்டாகும். மனது பாதிக்கப்பட்டால் ஆழமான மன சோர்வு உண்டாகும். மனது பாதிக்கப்பட்டால் சந்தேகம் உண்டாகும். மனது பாதிக்கப்பட்டால் கட்டுப்படுத்த முடியாத பழக்கம், நமக்குள்ள பாவ பழக்கம் உண்டாகும். மனது பாதிக்கப்பட்டால் கட்டுப்படுத்த முடியாத எண்ணங்கள் உண்டாகும். மனது பாதிக்கப்பட்டால் நம்பிக்கை இல்லாத நிலை உண்டாகும். மனது பாதிக்கப்பட்டால் ஸ்தோத்திரம், மனதுல அடிக்கடி என்ன உண்டாகும்னா அடிக்கடி மாற்றம் உண்டாகும். மனது பாதிக்கப்பட்டால் கடந்த கால சம்பவங்கள் எல்லாம் ஞாபகத்துக்கு, நினைவுக்கு திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். ஆமென். மனது பாதிக்கப்பட்டால் போதை பழக்கத்திற்கு அடிமை ஆவார்கள். மனது பாதிக்கப்பட்டால் திடீரென்று கோபம் வரும், தனியும். திடீரென்று ஒருவர் மேல கசப்பு வரும், அது திடீரென்று தனியும். மனது பாதிக்கப்பட்டால் தூக்கம் இருக்காது. மனது பாதிக்கப்பட்டால் மன சோர்வு உண்டாகும். மனது பாதிக்கப்பட்டால் மன தளர்வு உண்டாகும். மனது பாதிக்கப்பட்டால் பசி இருக்காது. மனது பாதிக்கப்பட்டால் ஞாபக மறதி உண்டாகும். மனது பாதிக்கப்பட்டால் தன்னையே வெறுக்க தோணும். மனது பாதிக்கப்பட்டால் தன்னையே குற்றப்படுத்த தோணும். மனது பாதிக்கப்பட்டால் மற்றவர்களை குற்றப்படுத்துகிற எண்ணம் உண்டாகும். மனது பாதிக்கப்பட்டால் தனிமையை விரும்புவார்கள். மனது பாதிக்கப்பட்டால் தங்களை அறியாத யோசனைகள் அதிகரிக்கும். மனது பாதிக்கப்பட்டால் கையில கிடைக்கிறது தூக்கி வீசுவார்கள். மனது பாதிக்கப்பட்டால் சரீரங்களை கீறி கொள்வார்கள். மனது பாதிக்கப்பட்டால் தலையை கொண்டு போய் செவுத்தில் அடிப்பார்கள். மனது பாதிக்கப்பட்டால் இடம், பலம், பொருள் தெரியாமல் பேசுவார்கள். இதெல்லாம் ஒரு மனிதனுடைய மனதில் வருகிற பாதிப்புகள். அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து முதலாவது ஒரு மனிதனை எந்த பகுதியில இருந்து, ஆமென், பசி, பட்டினி, பஞ்சம், பண கஷ்டம், அதுல அல்ல முதல் விடுதலை. முதலாவது ஒரு மனிதனுக்கு விடுதலையை இயேசு எந்த பகுதியில கொடுக்க விரும்புகிறார் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய மனதிலே கர்த்தர் விடுதலையை கொடுக்க விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி நல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியினால் இந்த மனதில இந்த வியாதி வருவது, இப்ப நான் சொன்னதெல்லாம் மனதில் வர்ற வியாதி. அப்ப மனதில் வியாதி வந்துட்டா அந்த ஆள் யாராய் மாறுகிறான்? மனநோயாளியாய் மாறுகிறான். அல்லேலூயா. அப்ப இந்த மனதில் வியாதி வருவதற்கு என்ன காரணம் என்பதை நேற்று நான் சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில காரியத்தை ஏன் ஞாபகப்படுத்துறேன்னா, சிலர் எனக்கு கால் பண்ணாங்க. நம்முடைய லைவ்
நிறைய பேர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க, வெளியிடங்கள்ல, மற்ற இடங்கள்ல, மற்ற சபையில. என்ன பாஸ்டர், நேற்று 15வது நாள் செய்தி எங்களுக்கு கேட்க முடியல, இவனுங்க வராம விட்டானுங்க நேற்று. ஆமென், ஸ்தோத்திரம். அதனால லைவ் எடுக்க முடியல. அதனால நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இன்றைக்கு முக்கியமான சம்பவத்தை மட்டும் நாங்க பதிவு செய்வோம் அப்படின்னு. அல்லேலூயா. சரி, இந்த மனதில் வியாதி வருவதற்கு என்ன காரணம்? மற்றவர்களை தவறாய் பார்ப்பது. அல்லேலூயா. மனதில் வியாதி வருவது, நான் சொன்னதெல்லாம் வியாதி. இந்த வியாதி வருவதற்கு காரணம் மற்றவர்களை தவறாய் பார்ப்பது. மனதில் வியாதி வருவதற்கு காரணம் மற்றவர்களை தவறாய் பேசுவது. மனதில் வியாதி வருவதற்கு காரணம் மற்றவர்களை தவறாய் விமர்சிப்பது. மனதில் வியாதி வருவதற்கு காரணம் மற்றவர்களை தவறாய் நடத்துவது. மனதில் வியாதி வருவதற்கு காரணம் மற்றவர்களை புரிந்து கொள்ளாத தன்மை. மனதில் வியாதி வருவதற்கு காரணம் மற்றவர்களை பரிகாசம் பண்ணுவது. மனதில் வியாதி வருவதற்கு காரணம் நல்லா பழகினவர்கள் நம்மளை விட்டு பிரிந்து செல்லுவது. மனதில் வியாதி வருவதற்கு காரணம் மற்றவர்கள் முன்பு குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்களை தாக்கி பேசுவது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனதில் வியாதி வருவதற்கு காரணம் எல்லாவற்றையுமே தவறாய் புரிந்து கொள்வதுதான் ஒரு மனிதனுடைய மனதில் வியாதி வருவதற்கு காரணம். அல்லேலூயா. அப்ப ஆனபடியினால் இந்த மனதில் வருகிற வியாதி தான் ஒரு மனிதனை ஸ்தோத்திரம் மனநோயாளியாக மாற்றி அவன் ஆயுள் சக்கரத்தையும் வாழ்நாளையும் கெடுத்து விடுவதை வேதம் நமக்கு வலியுறுத்துகிறது. அல்லேலூயா சொல்லுங்க. மனிதனுடைய மனதை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்ன செய்தான் சொன்னேன்? குருடாக்கினான். மனது குருடாக்கப்படக்கூடிய ஒன்று. அல்லேலூயா. நேற்று சொன்னேன், குருடனுக்கு நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது, நல்லவர்களும் தெரியாது, கெட்டதும் தெரியாது, காயும் தெரியாது, பழமும் தெரியாது, ஒளியும் தெரியாது, இருளும் தெரியாது. அப்ப மனது குருடாக்கப்பட்டிருக்கிறது இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்றால் பிசாசு. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு வசனம் காண்பித்தேன், மனது அடிக்கடி கடினப்படக்கூடிய ஒன்று. மூன்றாவது ஒரு செய்தியை கேட்டோம், மாம்சத்தின் இச்சையின்படி நடந்து தங்கள் மனதை பலவீனப்படுத்தி கொண்டார்கள். மாம்சத்தின் இச்சை. நம்ம ஜெபித்து துதித்து ஆராதித்து வசனத்துக்கு கீழ்ப்படியும் போது நம்முடைய மனது பலன் அடைகிறது. அல்லேலூயா. மாம்ச இச்சைகளை நிறைவேற்றும் போது நம்முடைய மனது பலவீனமாய் மாறிவிடுகிறது. அல்லேலூயா. ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக அப்ப இந்த மனது பாதிக்கப்பட்ட மனநோயாளியான தாவீது சொல்லுங்க, எத்தனை டேப்லெட் எடுத்தான்? சொல்லுங்க, எத்தனை மாத்திரை எடுத்தான்? ஆமென். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, தாவீது இந்த மனநோயை குணமாக்குவதற்காக தாவீது எடுத்த முதல் மாத்திரை, என்ன வந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் என் கண்மலை என்று சொன்னான். இது முதல் மாத்திரை. இந்த மனது பாதிக்கப்பட்ட மனநோயாளியான தாவீது எடுத்த இரண்டாவது மாத்திரை, எதுவேனா நடக்கட்டும், கர்த்தர் என் இரட்சகர் என்று சொன்னான். அல்லேலூயா. இந்த மனது பாதிக்கப்பட்ட மனநோயாளியான தாவீது மூன்றாவது எடுத்த மெடிசன் டேப்லெட், ஆமென், கர்த்தர் என் நம்பிக்கை என்று சொன்னான். இந்த மனது பாதிக்கப்பட்ட இந்த தாவீது எடுத்த நாலாவது மெடிசன், கர்த்தர் என் கேடகம் என்று சொன்னான். இந்த மனது பாதிக்கப்பட்ட தாவீது ஐந்தாவது எடுத்த மெடிசன், கர்த்தர் என் இரட்சணிய கொம்பு என்று சொன்னான். இந்த மனது பாதிக்கப்பட்ட இந்த தாவீது ஆறாவது எடுத்த டோஸ் கூடின டேப்லெட், என் கர்த்தர் என் உயர்ந்த அடைக்கலம். எது வேணா நடக்கட்டும், என்ன வேணா நடக்கட்டும், எத்தனை காட்டுகள், புயல்கள், சூறாவளிகள் என் வாழ்க்கையை புரட்டி போட்டாலும் அவன் எடுத்த அஞ்சாவது மாத்திரை, கர்த்தர் என் உயர்ந்த அடைக்கலம் என்று சொன்னான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியினால் ஆமென், அவன் 18ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் 6 டேப்லெட்டை சாப்பிட்டான். அதே 18ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் அவன் சாப்பிட்ட டேப்லெட்டுக்கு அவன் மன நோய் மாறி அவன் சுகம் அடைந்தான். அல்லேலூயா. இந்த 6 மாத்திரை அவன் எடுத்த அடுத்த நிமிஷமே அற்புதம் நடக்குது. கர்த்தர் உயரத்தில் இருந்து கரத்தை நீட்டி என்னை தூக்கி விட்டார். அல்லேலூயா. அவன் சாப்பிட்ட மாத்திரைக்கு அடுத்த விடுதலை வருகிறது, என்னை விடுவித்தார். அடுத்த விடுதலை எனக்கு ஆதரவாய் இருந்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆனபடியினால் இந்த செய்திகளை கர்த்தருடைய பெரிதான கிருபையினால், மிக முக்கியமான செய்தி நேற்று எனக்கு ரொம்ப வருத்தமாய் இருந்தது. மிக முக்கியமான செய்தி, அதை நம்முடைய சேனலில் நாம் பதிவு செய்ய முடியவில்லை என்று. ஆனபடியினால் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆமென் சத்தியங்களை நாம் விடுதலை ஆக வேண்டும் என்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மீது, இந்த சபையின் மீது இரக்கம் வைத்து அவர் போதித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால்தான்
வேத புஸ்தகத்திலே கடைசி புஸ்தகத்திலே சொல்லப்படுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவான். சொல்லுங்க, காதுள்ளவன் கேட்க கடவான். இந்த வார்த்தைகளை, போதனைகளை நீங்கள் கேட்டு அதற்கு உங்களை ஒப்பு கொடுக்கும் போது உங்கள் மனதில் இருக்கிற சஞ்சலங்களும் போராட்டங்களும் உங்களை விட்டு மாறிவிடுகிறது. அல்லேலூயா. வாசிப்போம். இன்றைக்கு யார் என்னை விடுதலையாக்குவார் செய்தியினுடைய இரண்டாவது பாகமாக அதே வசனம், ரோமர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். ரோமர் 7ஆம் அதிகாரம் 24வது வசனம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? மனது சரீரத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பதுதான் மனிதனுடைய ஆத்துமா. ஆத்துமா என்பது அவனுடைய உணர்வு, ஆத்துமா என்பது அவனுடைய சித்தம், ஆத்துமா என்பது அவனுடைய விருப்பம், ஆத்துமா என்பது அவனுடைய சிந்தை, ஆத்துமா என்பது அவனுடைய மனது. அல்லேலூயா. மனதுக்கு 6 ரூம்ஸ் இருக்கு, 6 அறைகள் இருக்கு. அல்லேலூயா. 6 அறைகள் கொண்டது. கர்த்தர் சித்தமா இருந்தால் வரும் நாட்கள்ல இவைகளை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நம்முடைய மனதுக்கு 6 அறைகள் இருக்கிறது. இந்த சரீரம் என்பது ஒரு மண் குதிரையை போல, மண் பொம்மையை போல. கர்த்தர் ஸ்தோத்திரம். இந்த சரீரத்துக்குள்ள ஆமென் அந்த மனது இருக்கிறது. அந்த மனதுதான் அவனுக்குள்ள துக்கப்படுகிறது, அந்த மனதுதான் வியாகுலப்படுகிறது, அந்த மனதுதான் அவனுக்குள்ளே போராடுகிறது, அந்த மனதுதான் அவனுக்குள்ளே சஞ்சலப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனதுல துக்கம் வந்துட்டால் அந்த துக்கம் முகத்துல தெரியும். அல்லேலூயா. மனதுல துக்கம் வந்துட்டா அந்த துக்கம் எங்க வரும் சொல்லுங்க? முகத்துல தெரியும். மனதுல துக்கம் வந்துட்டா சில நேரம் அந்த பாடல் கூட நம்ம துக்கம் பாடலாக வெளிப்படும். மனதுல துக்கம் வந்தா நம்ம ஜெபம் துக்கமாக வெளிப்படும். மனதுல சந்தோஷம் நிறைஞ்சிருந்தா நம்ம பாட்டு சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும், நம்ம ஜெபம் சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும், நம்ம ஆராதனை சந்தோஷம் நிறைஞ்சிருக்கும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய மனதின் துக்கத்தை ஏதாவது ஒரு வழியில நம்ம மக்களுக்கு வெளிப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைப்பது ரொம்ப தப்பு. கர்த்தர் தெரிஞ்சா போதும்.